பண்ணி அவங்க சரியாக இருக்குது 100% ஓகே எங்கள் அளவு சட்டை மாதிரியே தைச்சி கொடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா, அதுதான் வெற்றி ஒரு டெய்லருக்கு. சும்மா அளவு எடுத்து தைக்கிறதெல்லாம் அந்த மார்க்கை போட்டு அந்தந்த அளவை கரெக்டாக வச்சிங்கனாலே வெட்டிடலாம். அது ட்ரைனிங் இருந்தாலே போதும். அது மாதிரி செஞ்சிடலாம். ஆனால் இந்த அளவு சட்டையை வச்சு வெட்டுறதுல ரொம்ப நுட்பங்கள்லாம் நிறையா இருக்குது. நம்ம ஈஸியாக நினைக்கிறோம். நீங்கள் ஒரு அளவு சட்டையை வச்சு அப்படி தைச்சி கொடுப்பீங்க. அவங்க கஸ்டமர் சொல்லுவாங்க, என்னங்க ஏதோ ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குங்கம்பாங்க. அவங்களுக்கு சொல்லவும் தெரியாது. சில பேர் சொல்ல வெட்கப்படுவாங்க ஜென்ஸ் டெய்லர்கிட்ட. சில பேர் லேடிஸ் டெய்லர்கிட்ட சொன்னால் கூட அவங்களுக்கு புரியாது. இது கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, நீங்கள் நல்லா தான் செஞ்சுருப்பீங்க. நீங்கள் எடுத்து அந்த ப்ளவுஸை காட்டுவீங்க. இங்கே பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் கழுத்தை வச்சு பார்ப்பீங்க, கையை வச்சு பார்ப்பீங்க, எல்லாம் வச்சு பார்ப்பீங்க. அப்படி சரியாகவே இருக்கும். ஆனால் அதில் இருக்க நுட்பம் 1, 2 நீங்கள் வெட்டுறப்ப மிஸ் ஆகிருக்கும். வெட்டுற முறையில் மிஸ் ஆகிருக்கும். அப்போ அதை நம்ம கணிக்க முடியாது. இப்படி தான் ஊரில் நானும் இப்படி தான் செஞ்சுக்கிட்டு நான் அளவெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருப்பேன். அவங்க சொல்லுவாங்க, உங்கள் தையெல்லாம் நல்லா இருக்குது தம்பி, கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கே, ஏதோ ஒன்று நடக்குது என்னால் சொல்ல முடியலம்பாங்க. அந்த மாதிரி ஆகும் அந்த அளவு சட்டையில். அதில் உட்காந்து நைட்டு மகளும் மண்டையை உடச்சிது என்னடா பண்ணுதுன்னு பார்க்குறது. தூக்கத்தை கெடுத்துருவேன். தூக்கத்தை கெடுத்து உட்காந்து கூட அதை தெரிஞ்சுக்கிறணும்னு எனக்குன்னா தூக்கத்தை அன்றைக்கி கெடுத்துருவேன். காலை 4 மணி வரைக்கும் கூட உட்காந்துருப்பேன் விடிய. அது என்னது ஏன் எப்படி மாறிச்சுன்னு வச்சு பார்த்துக்கிட்டு கண்டுபிடிச்சிருவேன். இப்படி நுட்பத்தை மாற்றி தான் நம்ம அந்த அதுக்கு வந்தது. அப்போ ஆரம்பத்தில் நமக்கு இந்த திகட்டெல்லாம் ஊரில் இருந்துச்சு. இப்போயும் ஊரில் இருக்கவங்களுக்கு. ஆனால் ஊரில் இருக்கவங்க கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன செஞ்சிங்கன்னா பெரிய குறை இல்லாட்டி அனுசரிச்சுக்கிறவங்க. அனுசரிக்கிறதுன்னு இல்லை, என்ன பண்ணுறது சரின்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த அதாவது ப்ளஸ் பாயிண்ட், அதாவது செஸ்ட்டு மிட் பாயிண்ட் ஏறினாலும் இறங்கினாலும் அதெல்லாம் போட முடியாது சட்டை. அதேமாதிரி செஸ்ட்டு மிட் பாயிண்ட் ரொம்ப ஏறினா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கும். மேலே யோக்கு ஏறிடுச்சுன்னா இழுத்துக்கிட்டு இருக்கும் சட்டை மேலே. அதேமாதிரி இப்போ நிறையா பேர் பண்ணுற தவறு என்னென்னா, இது மிட் பாயிண்ட்டை ரொம்ப இறக்கமாக வச்சு விட்ருவீங்க. மிட் பாயிண்ட்டை மேலே ஏற்றி போடும்போது ஷோல்டர் ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும். இதுதான் நிறைய பேர் பண்ணுற தவறு. ஷோல்டர் ஃபால் ஆகிற ஃபால்ட்டு தான். பெரிய கழுத்தெல்லாம் வச்சிங்கன்னா உங்களால் ஷோல்டரை நிறுத்த முடியாது. அந்த மாதிரி ஃபால்ட் சில பேருக்கு ஷோல்டர் கிராஸாக லோ ஷோல்டராக இருக்கும். அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சட்டையை போட்டோடனே வெளியே வரும். அது பிடிக்கவே செய்யாது பெண்களுக்கு. அந்த சட்டை போட்டோடனே பிடிச்சி நிற்கணும். அந்த ஷோல்டரில் கயிறு கட்டாமல் கூட நிற்கணும். அது மாதிரி இங்கே உள்ளதெல்லாம் 1 இன்ச்சு ஷோல்டர்லாம் நிப்பாட்டுறது ரொம்ப கஷ்டம். ஊரில் 2 இன்ச்சு 3 இன்ச்சு ஷோல்டரே ஃபால் ஆகும் சில பேருக்கு. அது மாதிரி கிராஸ் கட்டிங் வேறு போடுவாங்களா. கிராஸ் கட்டிங்க்கு அதுக்கும் என்ன பண்ணும், கொடன்னு ஷோல்டர் அப்படி தனியாக ஆடும். அதெல்லாம் சுத்தமாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா வரும் ஊரில் தைக்கிற. நானும் அந்த மாதிரி தான் எதிர்நோக்கியிருக்கேன். எப்படின்னா அளவு சட்டையை கொடுப்பாங்க, தம்பி நல்லா தைக்கிறீங்க, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுதுன்னு. அதான் மண்டையை உடைச்சி இப்படி போட்டு கடைசியில் அது ஒரு வழி கொண்டு இது மெத்தேடுனா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு ரொம்ப நாள் ஆகும், கொஞ்சம் நாள் ஆகும். அதை நம்ம ஆர்வம் எடுத்தால் தான் அதை புரிஞ்சுக்கிற முடியும். இல்லாட்டி செஞ்சுக்கிட்டு உட்காந்துருப்போம். அதனால் அளவு சட்டையை வச்சு இப்போ நிறையா வெட்டுறாங்க ஊரில். நான் வீடியோக்கெல்லாம் பார்க்குறேன். எனக்கு ஒரு இதாக இருக்குது. ஏன்னா அதெல்லாம் சரியாக வராது, முறைப்படி வராது. எப்படின்னா ஏதோ கொஞ்சம் அனுசரித்து போட்டுக்குருவாங்க போல இருக்குது. ஏன்னா அளவு சட்டை வச்சு வெட்டுறது பெரிய கலை. அது நீங்கள் கொஞ்சம் தவறுதல் பண்ணிங்கன்னா கூட கழுத்து ஒன்று ஏறும், கை இறங்கும், கழுத்து இறங்கும், மிட் பாயிண்ட் ஏறும் இறங்கும், பல இதுகள்லாம் மாற்றங்கள் ஏற்படும். ஆனால் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. வச்சு பார்த்தா எல்லாம் ஒன்றா இருக்கும். போட்டு பார்த்தா மட்டும்தான் தெரியும். மற்றபடி சட்டையை வச்சு எப்படி சட்டையோட பார்க்குறது, கரெக்டாக பார்க்குறது எப்படின்னு நம்ம தெரியணும். சும்மா வச்சு அந்த ஆம்கோலில் வச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கும். அதாவது சோல்டரை பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இருக்கும், இடுப்பை பிடிச்சி பார்த்தா கரெக்டாக இருக்கும், எல்லாம் பாடி லூஸ் எல்லாம் அளந்து பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஆனால் வித்தியாசம் வரும். அப்போ என்ன, இதெல்லாம் ஒரு நுணுக்கம், சின்ன நுணுக்கங்கள். இதெல்லாம் நம்ம வெளிநாடுகளில் நீங்கள் அளவு சட்டையை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக தைச்சி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள்கிட்டயே திரும்ப சட்டையெல்லாம் கொடுத்துட்டு போயிடுவாங்க, நீங்களே வச்சுக்கங்கம்மாண்டு. ஏன்னா இங்கே ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ரொம்பன்னு இல்லை, ஓரளவுக்கு இருந்தால் கூட ஓகே தான். ஆனால் ரொம்ப மோசமாக இருந்தால் போட மாட்டாங்கல்ல. ஏன்னா அவங்களுக்கு போட பிடிக்கலைன்னா என்ன செய்வாங்க, காசு கொடுத்து வாங்கினாலும் திருப்தியாக இல்லாட்டி இப்போ பிடிக்காதில்ல, யாருக்குமே பிடிக்காது. இந்தியாவிலையும் பிடிக்காது. சில பேர் இந்தியாவில் சரி என்ன பண்ண தைச்சாச்சு அப்படின்னு நினப்பாங்க. அதுதான் சில மக்கள் இது சரியாக இல்லையேன்னு நினச்சா அடுத்து வரமாட்டாங்க. இதெல்லாம் இந்த அளவு சட்டையை வச்சு வெட்டுறதுல வர்ற இஷ்யூஸு. ஆனால் எனக்கு அளவெடுத்து தைக்கிறதுல கூட இஷ்யூஸ் வந்திருக்கு. ஏன்னா அங்கே முந்தி நிறையா வரும், இப்போ குறைஞ்சிருச்சு, நல்லா குறைஞ்சிருச்சு, படிப்படியாக குறைச்சிக்கிட்டு தான் வரேன். இப்போ இந்த இடுப்பு இந்த கை கொஞ்சம் லூஸாக வரும். அது எல்லா டெய்லருக்கு வர்றது. அது பெண்கள் கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு மாற்றம் ஏற்படும் உடலில், அதனால வர்றதெல்லாம் இருக்கும். மற்றபடி அளவெடுத்து தைக்கிறதுல கூட அந்த மாதிரி லூஸ் டைட்டு வரும் இடுப்பு கையெல்லாம். பெரிய ஃபால்ட்டு வராது. பெரிய ஃபால்ட்டு வந்தால் தைக்க வர மாட்டாங்க. அது வந்தால் லூஸ் டைட்டு கைக்கு வரலாம், கையில் ஓரத்தில் கொஞ்சம் லூஸாக இருக்கும், டைட்டாக இருக்கும். அதெல்லாம் எல்லா டெய்லருக்கு வர்றது தான். ஆனால் இந்த அளவு சட்டையை வச்சு தைக்கிறதுல என்ன வரும்னா, அது ஒரு பெரிய கலை. அது கொஞ்சம் நீங்கள் மாற்றினீங்கன்னா கூட சட்டை மாறிடும். அதை அப்படியே வச்செல்லாம் மார்க் பண்ண முடியாது. அப்படியே சதுரமாக போட்டு மடிச்சலாம் அப்படிலாம் பண்ணால் சரியாக வராது. அது ரொம்ப நுட்பமாக வெட்டணும் அளவு சட்டையை வச்சு. அதெல்லாம் நம்ம பார்ப்போம்.
அப்புறம் வந்து அதேமாதிரி வெளிநாடுகளில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்லாமல் அடுத்து வரமாட்டாங்க. இப்போ வந்து தச்சுட்டு போவாங்க, திருப்தியாக இருந்தால் வருவாங்க, திருப்தி இல்லாட்டி அடுத்து வரமாட்டாங்க. சில பேர் 2வது ஒருக்கா ஒன்று கொடுத்து பார்ப்பாங்க. அப்போ அதுவும் திருப்தியாகட்டும் வரமாட்டேன். இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வந்து மொத்தமாக எல்லா சட்டையும் வெட்டுறதை நிப்பாட்டுங்க. ஒருத்தவங்க 10 சட்டை கொடுத்தாங்கன்னா 10யும் தைச்சு கொடுக்கணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்க சொல்லத்தான் செய்வாங்க, 10யும் தைச்சு கொடுத்துருங்கம்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை, அவசரமாக போடணும், தைப்பூசம் வருது, பொங்கல் வருது, அடுத்தடுத்த பண்டிகை வருது, கல்யாணம் வருதுன்னு நினப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அக்கறை ரொம்ப அதிகமாக இருக்கணும் அவங்கள விட. அவங்கள்ட்ட நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒன்று தைச்சு தரேங்க்கா, ட்ரை பண்ணுங்கள், அது நல்லா இருந்தால் அடுத்து தைப்போம், அதில் வந்து எதாவது திருத்தங்கள் இருந்தால் எல்லா சட்டையும் திருத்திடலாம், இல்லாட்டி எல்லாத்தையும் போட்டு வீணாக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். சில பேர் சொல்லது நீங்கள் தான் சொன்னீங்கன்னு அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. அவங்க கஸ்டமரை நம்ம கேர் எடுக்கணும் கொஞ்சம் கூடுதலாக. அவங்க சொல்ல தான் செய்வாங்க. அவங்களுக்கு என்னென்னா உங்கள் மேலே நம்பிக்கை, நல்லா தைச்சி கொடுப்பாருன்ட்டு. வந்திருக்கவங்களா இருந்தால் ரொம்ப சரி, யாரோ சொல்லுவாங்க அவர் நல்லா தைப்பார், அப்போ அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு நீங்கள் தான் கேர் எடுக்கணும். நீங்கள் எவ்வளோ கேர் எடுக்கிறீங்க அவ்வளோக்கெவ்வளோ உங்களை அவங்க வருவாங்க தேடி. நீங்கள் என்ன பண்ணணும்டா, அந்த 5 சட்டை கொண்டு வந்து கொடுக்குறாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நேரம் போனால் போயிட்டு போதுங்க, எதுக்கோ நேரத்தை வீணாக்குறோம். ஒரு சட்டையை எடுத்து ப்ராப்பராக தைங்க, தைச்சி அவங்கள்ட்ட கொடுங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த சட்டையில் வந்து நல்லா இருக்குது, எல்லாம் கழுத்து கொஞ்சம் ஏறிடுச்சு தம்பி, கொஞ்சம் இறங்கிக்கங்கம்பாங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், மிச்சம் 4 சட்டையும் கழுத்தை இறக்கிடலாம். அந்த சட்டை தைச்ச சட்டையும் பிரித்து கழுத்தை இறக்கி கொடுக்கணும், அதான் முறை. அது போக 4 சட்டையும் பிரித்து கழுத்தை இறக்கிடலாம். இதெல்லாம் பார்த்துக்குங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க கஸ்டமரு. நான்லாம் 15 வருஷம் தைக்கிற கஸ்டமர் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க என்கிட்ட. 15 வருஷம் வந்து நான் அந்த வெளிநாட்டில் வந்து தைச்ச கஸ்டமர் இப்போ என்கிட்ட தைக்கிறாங்க. இதுதான் நம்மளோட வெற்றி. அதான் அளவு சட்டையை வச்சு தைக்கிறவங்கள சொல்கிறேன். அவங்க இன்னும் தைச்சிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அதில் ரொம்ப ப்ரொஃபஷ்னல். அது மாறவே செய்யாது. தைச்சி கொடுத்தா அப்படி இந்த ஜெராக்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் பட்ட கஷ்டமும் கொஞ்சம் அதிகம்தான். நான் யார்கிட்டையும் டெய்லரிங் பழகலை, யார் எனக்கு குருவும் கிடையாது, நான் தான் எனக்கு குரு. எனக்கு இறைவன் தான் எனக்கு வழிகாட்டுறான் நான் நினைக்கிறேன். நான் வந்து யார்கிட்டையும் போய் பழகலை. எனக்கு வந்து எல்லாம் வந்து நானே யோசித்து நைட்டு தூக்கத்தை கெடுத்து அப்படியே கற்றுக்கிருவேன். ஆனால் குறை இருந்தால் அதை திருத்திக்கிட்டே வந்திருக்கேன். ஆனால் இன்னும் குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாதவங்க யாரும் இல்லை. திருத்திக்கிட்டே வரணும், அதுதான் நமக்கு நல்லது. அதுக்காக அந்த குறையை அப்படி திரும்ப திரும்ப அதை செய்கிறது தான் தப்பு. இன்றைக்கி ஒரு விஷயம் சரியில்லையா, அதை உடனே மாற்றிக்கிட்டு மறுநாள் அதை விட்டுறணும், அடுத்ததுக்கு போயிடணும். அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான் அடுத்தடுத்துக்கு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். இது இன்னும் என்ன ஒரே ஒரு விஷயம் நினைக்கணும்னா, ஒரு சட்டை தைக்கிறப்ப என்ன யோசிக்கணும்னா, இதை இன்னும் நல்லா எப்படி செய்யலாம், இன்னும் நல்லா என்ன எப்படி செய்யலாம், அப்படி நினச்சதுனால தான் இந்த ஜப்பானு இதெல்லாம் சிங்கப்பூர்லாம் அவங்களாம் வளர்ந்து வர்றாங்க. இதை இன்னும் எப்படி பண்ணலாம் சிறப்பாக, இதை விட எதாவது பண்ண முடியுமான்னு அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க.